மின்வெட்டு பிரச்சனையை கருத்தில் கொண்டு கோவை ஆர்.எஸ்.புரம் ரத்தின விநாயகர் கோவிலில் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. கோவையில் ஆர்.எஸ்.புரம் பகுதியில் உள்ள ரத்தின விநாயகர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 88 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் 25 வாட்ஸ் கொண்ட 108 டியூப் லைட்டுகள், 6 போக்கஸ் லைட்டுகள் மற்றும் மின்சாரத்தில் இயங்கும் இசைக்கருவிகள் உள்ளன. இந்நிலையில் கோவையில் நிலவும் பல மணி நேர மின்வெட்டால் கோவிலில் உள்ள கருவிகளை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மின்வெட்டு பிரச்சனையை கருத்தில் கொண்டு கோவிலில் 7 லட்சம் ரூபாய் செலவில் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. இதற்காக 3000 வாட் சோலார் பேனல்கள் கோவில் மேல்தளத்தில் நிறுவப்பட்டுள்ளன. மாதம் 7000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் சோலார் கருவி பொருத்தப்பட்டதன் மூலம் வரும் காலங்களில் மின்கட்டணம் குறையும் வாய்ப்பு உள்ளதாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இங்க இதுவரைக்கும் 7000 ரூபாய் அளவுக்கு கரண்ட் பில் வந்துட்டு இருக்குது. இங்க 3 கிலோவாட் பேனல் யூபிஎஸ் 3 கிலோவாட் பேனல் போட்டிருக்கிறோம், 5 கிலோவாட் யூபிஎஸ் போட்டிருக்கிறோம். இதனால மாசத்துக்கு தோராயமா 450 யூனிட் கரண்ட் ஜெனரேட் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். இது வரைக்கும் இது கோயிலுக்கு தேவையான அனைத்து இதுமே கரண்ட்டுமே இதுல இருந்தே உபயோகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இதான் முதல் முறையாக ஒரு கோயில்ல சோலார் பேனல்ஸ் வச்சு அங்க மின் உற்பத்தி நமக்கு வேண்டிய அளவு மின்சார தேவைகளுக்கு இங்கேயே செய்து கொள்ளக்கூடிய ஒரே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கு இருக்கின்றது. சூரிய ஒளி மின்சாரம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவிலை முன்னிறுத்தி செயல்படுத்தியுள்ள இந்த திட்டத்தை பக்தர்கள் வரவேற்றுள்ளனர்.